ஐயனார் துணை சீரியலில் அடுத்துடைய எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காலையில இருந்து பார்க்கக்கூடாத எல்லா விஷயம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்படி என்ன விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் இருந்துட்டு பாண்டியனோட கடை எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு போனால் வானதியும் பாண்டியும் சேர்ந்துக்கிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி எப்படியா போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு நேராக நான் அண்ணனை பார்க்கறதுக்காக ஷெட்டுக்கு போனால் அங்கேயும் சந்தாவும் நம்ம அண்ணனும் கிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அண்ணனா? அண்ணாலாம் இப்படி பண்ணுற ஆளே இல்லை. பாண்டிய கூட ஒரு விதத்தில் நான் நம்புவேன். ஆனால் கண்டிப்பாக அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், என்னை தவிர உங்களுக்கு எல்லாருமே நல்லவங்க தான். ஆமாம், உங்களை மாதிரி எல்லாரும் டைமுக்கு ஒரு பொண்ணை வந்து யாரும் மாற்றுறதில்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கே பாருங்கள், நான் ஏதோ சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்காக பேசுவேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் காயத்ரியோட விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நிலா. அதுக்கு அடுத்ததான் எனக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க, என்ன முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. சரி சரி, புரியுது, எல்லாமே புரியுது. நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? கூடிய சீக்கிரமாகவே ஒரு பொண்ணை பாருங்கள், அவங்கக்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா 2 பேரும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.